ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம மெயினாக லேட்டாக வீட்டுக்கு வராங்க. என்னாச்சுமா இவ்வளோ லேட்டாக வரேன்னு சொல்லி கேட்க, ஆஃபீஸில் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு என்ன சொல்லிட்டாங்கங்க. அதனால் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்கிறேங்க. 4 பேர் வேலையை சேர்த்து கொடுத்துறாங்க. கோட்ரஸ் வேறு தனியாக தரேன்னு சொல்லவும் பொசசிவில் பொங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான விஷயங்க. இது வந்து ரீலில் மட்டும் இல்லை, ரியல் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்குதுன்னு சொல்லலாம். ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல தனக்கான ஃபேவர் ஏதாவது ஒன்று கிடச்சிட்டா அதை கூட இருக்க எல்லாரும் ஜீர்ணிச்சிக்க முடியாமல் வச்சு செய்வாங்க பாருங்க. ஐயோ, அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நானும் அனுபவிக்கிறேன்னா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் பல பேர் கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க. அது எப்படிப்பா இப்படி முடியுது? ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் சேலரி அதிகமாக வாங்கினாங்க கூட 2K பிள்ளைங்களுக்குலாம் இப்போ இருக்க ட்ரெண்டுக்கெலாம் 20,000 30,000 வேணும்னு நினைக்கிறாங்க. எடுத்த உடனே 5,000 10,000க்குன்னு வேலைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் என்னன்னு புரிய போகுது. இவங்களுக்குலாம் எங்கே புரிய போகுது? சரி, இதை பற்றி பேசி ஒன்றாக போகிறதில்ல. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் விடுது, எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்க டைமில் ராஜுக்கு ஒரு ஃபோன் வருது. சாப்பிட்ற நேரத்தில் ஃபோன் அட்டன் பண்ணாதமான்னு சொல்லி கேட்க, ட்ராவல்ஸ் மூலியமாக புக் பண்ணுறேன்னு ஃபோன் வருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து டிரைவருக்கு வேலைலாம் சொல்கிறத பார்த்தோன்னே ஆச்சரியப்படுறாங்கம்மா. ஒரே நாள் எப்படி தொழில் கற்றுக்கிட்டா பற்றியா என் மருமவ நல்லா பொழைக்க தெரிஞ்சவ அப்படின்றாங்க. ராஜு ஒரு பக்கம் காலேஜுக்கு கிளம்பி போக, அதுக்கப்புறம் தங்கமயில் நான் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. சரிம்மா போயிட்டு வாமான்னு சொன்னால் இங்கே ஒரு பயங்கர அலப்பறை. என்னன்னு பார்க்குறீங்களா? அன்னைக்கு நைட்டே சரவணனுக்கும் நம்ம தங்கமயிலுக்கும் சண்டைங்க. எல்லா நாளும் தான் சண்டை இருக்குது. இது என்ன புதுசா அப்படிங்கிறீங்களா? அதுவும் வாஸ்தவம் தான். உங்கள் வீட்டில் என்ன செய்ய காத்திருக்காங்க? உங்கள் வீட்டில் இருந்து எதுக்கு வராங்க? வேலைக்கு வரேன்னு சொல்லி உங்கள் அப்பா இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என் மானத்தை வாங்குறாருன்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. சரி, தங்கமயில் வீட்டை போய் பார்த்து வரலான்னு பார்த்தா அங்கே 4-5 பொம்பளைங்க நின்றுட்டு ரவுண்டு கட்டி திட்டுறாங்க. அது மட்டுமா, இந்த கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பாங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்கு. பாவம் நம்ம தங்கமயில் வெறிக்க பார்க்குறாங்க. ஓகே.